श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमत्पनीन्द्रकुलवारिति पारिजातं लोकार्यवर्यतनयं श्रुततत्पदाब्जं तस्मादवाब्धनिगमान्तयुगाब्धबोधं गोविन्ददेशिकमहं प्रणमामि मूर्ध्ना शेषार्यवंशमिलोदति शीतबानं गोविन्दशूरितनयं तदवाब्धबोधं तत्पादसंश्रयशुकं निखिलाहमाढ्यं श्रीवासलोकगुरुम् अन्वहमाश्रयामः द्राविडाहमबोद्धारम् अनन्तार्यकुलोद्भवं श्रीनिवासार्यतनयं रङ्गनाथमहं भजे यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये वन्दे वेदान्तकर्पूरचामीकरकरण्डकं ராமானுஜாரியமார்யானாம் சூடாமணி மகர்நிஷம். இன்றைய தினம் புத்தூர் ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சனம் ஆசிரியர் ஸ்ரீ உவே கிருஷ்ணசுவாமி ஐயங்காருடைய 100வது திருநக்ஷத்திரத்தை ஒட்டி நடைபெறும் வைபவத்தினுடைய ஒரு பங்காக மார்கழி மாதத்து சுவாதி நட்சத்திரத்திலே சுவாமியினுடைய கத்தியத்ரயம் குறித்தான ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையை பற்றி ஒரு சில நேரம் விண்ணப்பம் செய்யும் பாக்கியம் அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. வானொலியிலே 1982ஆம் ஆண்டு சுவாமி இந்த விஷயத்தை சாரமாக கத்தியத்ரயத்தினுடைய சாரமாக அருளியிருக்கிறார். பின்னர் அதை கட்டுரையாகவும் வெளியிட்டிருக்கிறார். அந்த கட்டுரையை கொண்டு இன்றைய தினம் அடியன் சில விஷயங்களை விண்ணப்பிக்கவிருக்கிறேன். அடியன் பிராயத்திலே மிகவும் சிறியவன். சுவாமியோட அடியனுக்கு ஏற்பட்ட தொடர்புகள் எல்லாமே சுவாமியினுடைய கிரந்தங்கள் வழியாகவே ஏற்பட்டது. ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னர் அடியன் குரு பரம்பரா பிரபாவத்தை ஒரு தொடர் உபன்யாசமாக சொல்ல வேண்டும் என்று ஆச்சாரியினாலே நியமனம் பெற்று அதை செய்து வந்தேன். அந்த வேளையிலே ஆழ்வார்களுடைய வைபவங்களை சொல்ல வேண்டிய சமயம் ஏற்பட்டது. அந்த வேளையில் அடியனுடைய ஆச்சாரியரும் பிதாவுமான ஸ்ரீ உவே அனந்தான் பிள்ளை ரங்கநாதாச்சார் சுவாமி ஒரு புஸ்தகத்தை அடியனிடத்திலே கொடுத்து, இதிலே உள்ள விஷயங்களை நன்றாக படித்து அதையும் தெரிந்து கொண்டு சொல்லு என்று சொன்னார். அந்த புஸ்தகம் என்னவென்றால் 4000 திவ்ய பிரபந்த புஸ்தகம், புத்தூர் சுவாமியினாலே வெளியிடப்பட்ட புஸ்தகம். அருளிச்செயல் புஸ்தகத்தை கொண்டு எப்படி குரு பரம்பரா பிரபாவத்தை சொல்லுவது என்று அடியனுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அடியன் குரு பரம்பரா பிரபாவத்தை ஸ்ரீ உவே திருப்புல்லானி சுவாமியின் இடத்திலே காலக்ஷேபமாக கேட்டவன். பின்னர் பட்டர் சுவாமிகளிடத்திலேயும் இந்த விஷயத்தை கிரகித்தவன். இந்த கிரந்தத்தை கொண்டு, அதாவது அருளிச்செயல் கிரந்தங்களை கொண்டு எப்படி குரு பரம்பரா பிரபாவத்தை சொல்லுவது என்று அந்த புஸ்தகத்தை புரட்டி பார்க்கையில் ஒரு ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் வருவதற்கு முன்னும் அவர்களுடைய வைபவ சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலே என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதையெல்லாம் சாரமாக பிழிந்து அந்த சாற்றை ஆழ்வாருடைய அருளி செயலுக்கு முன்னர் அவருடைய வைபவமாக சுவாமி குறிப்பிட்டிருந்தார். அத்தோட மேலும் ஒரு விசேஷத்தையும் செய்து வைத்திருந்தார். ஆண்டாள் நாச்சியார் அவருடைய வைபவம் திருப்பாவிக்கு முன்னர் ஒரு சில பக்கங்களிலே வரும். அந்த வைபவ குறிப்புகளெல்லாம் முடிந்த பின்னர் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே இந்த பத்தில் இந்த விஷயத்தை சாதித்திருக்கிறார், இந்த பத்தில் இந்த விஷயத்தை சாதித்திருக்கிறார் என்று அருளி செயலுடைய வியாக்கியானங்களையும் சாரமாக கொண்டு வந்து அந்த வைபவத்திலேயே நிறுத்தி அந்த சாரத்தையும் ஆண்டாளுடைய வைபவத்தையும் சேர்த்து கோத்து அழகான ஒரு மாலையாக சமர்ப்பித்திருப்பார். இப்படியாக எல்லா ஆழ்வார்களுடைய அருளி செயலுக்கு முன்னரும்
ஆழ்வார்களுடைய வைபவங்களையும் அவர் தொகுத்திருந்த பாசுரங்களையும் சேர்த்து ஒரு அழகான மாலையாக சமர்ப்பித்து அந்த ஆழ்வாருக்கு சுவாமி அதை சமர்ப்பித்திருப்பார். இது அடியனுக்கு சுவாமியினிடத்திலே ஏற்பட்ட முதல் அனுபவம். இப்படியாக அந்த சுவாமி மேலும் பல விஷயங்களை அருளியிருக்கிறார், மேலும் பல வியாக்கியானங்களை அருளியிருக்கிறார் என்பது கடந்த சில வருடங்களிலே அடியன் தொடர்ந்து அனுபவித்து வரும் ஒரு நல் பொழுதுபோக்கு. கடந்த மாதம் சுவாமியினுடைய 100வது வருஷ திருநக்ஷத்திர தொடக்கத்திலே இந்த உபன்யாச தொடர்கள் ஆரம்பித்தன. அந்த வேளையிலேயும் சுவாமியினுடைய கிரந்தங்களிலேயும் சில கட்டுரைகளிலேயும் உபன்யாசமாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தன. அந்த நேரத்திலேயும் அடியனுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக அமைந்தது சுவாமியினுடைய பல வியாக்கியானங்கள், கிரந்தங்கள், கட்டுரைகள். அதிலும் குறிப்பாக சங்கரர் சண்மதத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லும் இடத்திலே அதை கண்டித்து அது அப்படி இல்லை என்று சுவாமி ஸ்தாபித்திருக்கும் விதமாகப்பட்டது அடியனைப் போன மந்தமதியை உடையவர்களுக்கும் அழகாக புரியும்படி சுவாமி தொகுத்திருந்தார் என்று சொல்லுவது மிகையாகாது. இப்படியாக சுவாமி செய்த கைங்கரியங்களுக்கு பல்லாண்டு பாடி அவர் இன்றும் ஸ்ரீவைகுண்டநாதனிடத்திலே பல கைங்கரியங்களை செய்து வருகிறார். சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. இன்றைய தினம் அடியன் விண்ணப்பிக்கவிருப்பதாவது சுவாமியினாலே அருளப்பட்ட கத்தியத்ரயம் குறித்தான ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையின் துவக்கத்திலேயே சுவாமி விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனஸ்தாபகரான ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியர் என்று சுவாமி எம்பெருமானாருக்கு ஒரு அழகான ஒரு பட்டத்தை தொகுத்து சேர்த்து சமர்ப்பித்திருக்கிறார். உபதேச ரத்னமாலையிலே சுவாமி மணவாள மாமுனிகள் எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் என்று சொல்லுகிறார். நம்பெருமாள் எப்படி அதை எம்பெருமானார் தரிசனம் என்று சொன்னாரோ அதை போலவே இந்த இடத்திலே சுவாமி விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ தர்சனஸ்தாபகரான ஸ்ரீமத் ராமானுஜர் என்று இந்த கட்டுரையை துவங்கியிருக்கிறார். சுவாமி எம்பெருமானார் பல கைங்கரியங்களை செய்திருக்கிறார். அவருடைய வைபவத்தை சொல்லி தலை கட்ட முடியாத ஒன்று. 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்த செய்து இன்று வரை இந்த ஸ்ரீமத் ராமானுஜ சம்பிரதாயமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமான இந்த எம்பெருமானார் தரிசனம் பலரும் அனுபவிக்கும்படியாக, பலரும் உய்யும்படியாக அமைந்திருக்கிறது. இப்படியாக 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்தமை ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களுக்கெல்லாம் தலைநகரமாக இருக்கும் இந்த தென்னரங்கனுடைய சன்னதி திருவரங்கம். இந்த திருவரங்கத்திலே தாம் நிர்வாகம் செய்து தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்று சொல்லும்படியாக திருவரங்க திருப்பதியை வாழ்வித்தருளினது உட்பட பல கைங்கரியங்களை சுவாமி செய்திருக்கிறார். அவைகளிலே தலையான கைங்கரியம் என்று சொல்லுமா போல நவ கிரந்தங்களை அருளியிருக்கிறார். அவைகளாவன ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், வேதார்த்த சங்கிரகம், கீதாபாஷ்யம், நித்திய கிரந்தம், சரணாகதிகத்தியம், ஸ்ரீரங்ககத்தியம், ஸ்ரீ வைகுண்டகத்தியம் என்னும் 9. இவைகளை புத்தூர் சுவாமி சமூகங்களாக பிரிக்கிறார். முதலில் அவையாவன 1, 2, 3, அதாவது ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம். இந்த 3 கிரந்தங்களும் பிரம்மசூத்திரத்தினுடைய விவரணமாக அமையப்பட்டவை. நாம் பலரும் அறிந்ததே ஸ்ரீபாஷ்யம் விசிஷ்டாத்வைதபரமாக சுவாமி எம்பெருமானார் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு வியாக்கியானமாக அருளி செய்தது என்று. அதை ஒட்டியே வந்தவை வேதாந்த சாரமும் வேதாந்த தீபமும். 4வது வேதார்த்த சங்கிரகம். ஸ்ருதியினுடைய சில வாக்கியங்களை எடுத்து அவைகளை விவரிப்பதாக சுவாமி எம்பெருமானார் செய்து வைத்திருக்கும் கிரந்தம் இந்த வேதார்த்த சங்கிரகம். 5வதாக கீதாபாஷ்யம். கண்ணபிரான் தானே தேர்தட்டில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத்கீதை. அதனுடைய கருத்தை காட்டுவதாய் அமைந்தது இந்த கீதாபாஷ்யம். 6வது ஸ்ரீ வைஷ்ணவன் தான்
நித்தியம் செய்ய வேண்டியவன யாவை, நித்தியானுஷ்டான பிரகாரத்தை உபதேசிக்கும் விதம் நித்திய கிரந்தம் என்கிற விடம். 7, 8, 9 அதாவது ஸ்ரீ கரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 கத்தியங்கள். இவைகளை ஒரு சமூகமாக கத்தியத்ரயம் என்று சொல்லுவதுண்டு. இந்த 3 கத்தியங்களும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் உயர்ந்த நிலையாக சொல்லப்படும் பிரபத்தி, அதாவது சரணாகதி, அதனுடைய ஸ்வரூபத்தையும் அந்த சரணாகதி செய்வதனாலே ஏற்படுகிற பலனையும் விரிவாக தெளிவாக உபதேசிக்கின்றன. ரகசியங்கள் 3, திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்று. அவைகளிலே ரத்னமாக மேலானதாக இருப்பது துவயம். ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லுகிறோமே, ஸ்ரீயோடே சேர்ந்த நாராயணன், ஸ்ரீரங்க நாச்சியாரோடே சேர்ந்த அழகிய மணவாளன். அத்தை விவரிப்பதாக பெருமாளுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யங்கள் இவைகளையும் தெளிவாக உபதேசிக்கிறதாலே இந்த கிரந்தங்களை ஆச்சாரியர்கள் பெருவாரியாக கொண்டாடி இருக்கின்றனர். சரி, இந்த கிரந்தங்களை சுவாமி எம்பெருமானார் எந்த சந்தர்ப்பத்திலே வெளியிட்டருளினார் என்பதை அறிவோம். பெரிய பெருமாள் கொண்டாடி வரும் உற்சவங்களிலேயே பிரதானமான ஒரு உற்சவம் ஆதி பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகிற பங்குனி உற்சவம். அந்த பங்குனி மாதத்திலே உத்திர நன்னாளிலே, ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருநக்ஷத்திரமான அந்த நன்னாளிலே நம்பெருமாள் தாயாரோட ஏகசிம்மாசனத்திலே எழுந்தருளியிருப்பர். அந்த வேளையிலே சுவாமி எம்பெருமானார் அவர்கள் இருவரையும் சேவித்து தமக்காகவும் தம்முடைய திருவடி சம்பந்திகளுக்காகவும் இந்த கிரந்தங்களை சமர்ப்பிக்கிறார். தாயாரை புருஷகாரமாக கொண்டு பெருமாளிடத்திலே பெருமாளுடைய திருவடிகளை தொழுது அவரிடத்திலே விண்ணப்பிக்கும் விதமாக இந்த ஸ்தோத்திரங்கள் அமைந்துள்ளன. இப்படியாக அமைந்தவை இந்த கத்தியத்ரய ஸ்தோத்திரங்கள். இந்த கத்தியத்ரயத்திற்கு வியாக்கியானம் அருடைய வியாக்கியான கர்த்தாக்கள் சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை. அவர் மணிப்பிரவாளத்திலே இதனுடைய வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். ஸ்ருத பிரகாஷிகா என்று சொல்லும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வியாக்கியானத்தை எழுதிய சுதர்சனசூரி என்கிற பட்டர் சுவாமி, அவர் சமஸ்கிருதத்திலே இந்த கத்தியத்ரயத்திற்கு வியாக்கியானம் அருளியிருக்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகரும் இதற்கு சமஸ்கிருதத்திலே வியாக்கியானம் அருளியிருக்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகர் அருளியிருக்கிற வியாக்கியானத்தாலே நாம் இன்னும் ஒன்று தெரிந்திருக்க வேண்டியிருக்கிறது. சுவாமி எங்களாழ்வானும் இந்த கத்தியத்ரயத்திற்கு வியாக்கியானம் அருளியிருக்கிறார் என்கிற விஷயம் சுவாமியினுடைய வியாக்கியானங்களிலே அங்கங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை போலவே தத்துவத்ரயம் முதலான ரகசிய கிரந்த விஷயங்களுடைய வியாக்கியானத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் நஞ்சியரும் பிள்ளைலோகாச்சாரியரும் கத்தியத்ரயத்திற்கு வியாக்கியானம் செய்துள்ளனர் என்று குறிப்பிடுகிறார். இப்படியாக பல ஆச்சாரியர்கள் கத்தியத்ரயத்திற்கு வியாக்கியானங்களை செய்துள்ளனர். இந்த வியாக்கியானங்களை செய்து கத்தியத்ரயத்தின் பொருளையும் மேன்மையையும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த கத்தியத்ரயங்கள் 3, திரயம் என்றால் 3, கத்தியங்கள் 3, கத்தியத்ரயம். இந்த 3லே முதலாவது சரணாகதி கத்தியம் என்று சொல்லப்படும் கத்தியம் 23 வாக்கியங்கள் அமைந்ததாக இருக்கிறது. திவ்ய தம்பதிகளிடத்திலே எம்பெருமானார் பேசும் விதமாக இந்த சம்வாதம் பேசும் விதமாக இந்த 23 ஸ்லோகங்களும் அமைந்துள்ளன. முதல் ஸ்லோகத்திலே பகவன் நாராயணா விபதான் ரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்று எம்பெருமான் அகிலஹேய பிரத்யநீகன், எந்த விதமான குறையும் தட்ட முடியாதவனாக இருப்பவன், வெகு உயரத்திலே இருப்பவன், அவனுக்கு தகுந்தாற் போலே அமைந்திருப்பவள் அகலகில்லேன் என்று அவனுடைய திருமார்பிலே எழுந்தருளிக்கும் ஸ்ரீரங்கநாச்சியார். அந்த ஸ்ரீரங்கநாச்சியாரை தொழுது அவளை புருஷகாரமாக பற்றி
எம்பெருமானை பெரிய பெருமாளை எம்பெருமானார் அடையவிருக்கிறார். அதற்காக ஸ்ரீரங்க நாச்சியாரிடத்திலே சரணமடைவதாக முதல் ஸ்லோகத்திலே அருளுகிறார். அது முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகத்திலே இந்த திவ்ய தம்பதிகளான அழகிய மணவாளன் ஸ்ரீரங்க நாச்சியார் இவர்களுடைய திருவடிகளிலே தனக்கு சரணாகதி நிஷ்டையும் கைங்கரிய ருச்சியும் வேண்டும் என்கிற பிரார்த்தனையை ஸ்ரீரங்க நாச்சியாரிடத்திலே வைக்கிறார். அடியேன் இந்த சிறு ஒளிப்பதிவிற்கு துவக்கத்திலே சுவாமி நாச்சியார் திருமொழியிலே ஒரு பத்திலேயும் ஆண்டாள் என்னென்ன குறிப்பிடுகிறார் என்பதை அழகாக தெரிவித்திருந்தார் என்று சொல்லியிருந்தேன். அதை போலவே இந்த இடத்திலேயும் சுவாமி அழகாக ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து அந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் பெருமானார், அதற்கு ஸ்ரீரங்க நாச்சியார் என்ன சொல்லுகிறார், பெருமாள் என்ன சொல்லுகிறார், பெருமாளுடைய எந்தெந்த குணங்களை எம்பெருமானார் இந்த இடத்திலே அனுபவிக்கிறார் என்று ஸ்லோக வாரியாக ஒரு கட்டுரையாக தொகுத்து எழுதியிருக்கிறார். இது அத்புதமான விஷயம். 3வது 4வது ஸ்லோகங்களிலே ஸ்ரீரங்க நாச்சியார் அப்படியே ஆகட்டும், இந்த சரணாகதியிலே நீர் விரும்பியது அனைத்தும் உமக்கு கிடைக்கட்டும் என்று எம்பெருமானாருக்கு அருளுகிறாள். அதையும் இந்த இடத்திலே சுவாமி குறிப்பிடுகிறார். 5வது வாக்கியத்திலே அகிலஹேய பிரத்யநீகனான இந்த எம்பெருமானுடைய குணங்களையும் ரூபங்களையும் விக்கிரகத்தையும் திவ்யமங்கலமான அந்த விக்கிரகத்தையும் அவனுக்குண்டான கல்யாண குணங்களையும் திருவாபரணங்களையும் திவ்ய ஆயுதங்களையும் பிராட்டிமார்களையும் அவனுக்கு நித்திய கைங்கரியம் செய்யும் அவர்களான நித்தியசூரிகளுடைய சேர்த்தியையும் அவன் நித்திய விபூதிக்கு நாதனாக பரமபதத்திற்கு நாயகனாக இருக்கிறான் என்னும் விஷயத்தையும் லீலா விபூதி என்று சொல்லப்படும் நாம் இருக்கும் இந்த அண்டங்களையும் நிர்வாகம் செய்கிறவனாக அவன் எழுந்தருளி இருக்கும் விதத்தையும் அனுசந்தித்து அவனை ஸ்ரீவைகுண்டநாதனாகவும் ஸ்ரீமன் நாராயணனாகவும் புருஷோத்தமனாகவும் சத்திய சங்கல்பனாகவும் சத்திய காமனாகவும் கொண்டாடி அவனிடத்திலே இருக்கும் நற்குணங்களையெல்லாம் சொல்லி அதற்கு அவன் கடலாக இருக்கிறான், அந்த நற்குணங்களுக்கெல்லாம் இவன் கடலாக இருக்கிறான், அனைவருக்கும் புகழாக இருக்கிறான், அச்சுதனாக நம்மை நழுவ விடாதிருக்கிறான், அவர்களுடைய துன்பத்தை அடியவர்களுடைய துன்பத்தை அகற்றுபவனாக அறுத்து விடுபவனாக இருக்கிறான், அவர்களிடத்திலே எல்லையற்ற வாத்சல்யத்தை உடையவனாக எப்படி ஒரு தாய் பசு கன்றினிடத்திலே அதனுடைய தோஷங்களை பாராதிருக்குமோ அதை போல வாத்சல்யத்தோட இந்த எம்பெருமான் அடியவர்களான நம்மிடத்திலே இருக்கிறான் என்பதையும் சொல்லி அவனே எப்போதும் நியமிப்பவனாகவும் நியாமிகனாகவும் ஆதாரமாகவும் தாரகனாகவும் சர்வஸ்வாமியாகவும் எல்லாவற்றிலும் மேம்பட்டவனாகவும் இருக்கிற அந்த நிலையை சொல்லி அவனுடைய திருவடி தாமரைகளிலே புகழற்றவராக சரணமடைகிறார் சுவாமி எம்பெருமானார். மேலே 6வது ஸ்லோகமான இதிகாச புராணங்களில் உள்ள ஸ்லோகமான இந்த பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹானி ச சர்வதர்மாம்ச சந்தியஜ்ய சர்வகாமாம்ச சாட்சரான் லோகவிக்ராந்த சரணம் தே விரஜம் விபோ என்கிற ஸ்லோகத்தை கொண்டு தாய் தந்தை தாரம் மக்கள் உத்தார் நண்பர் குருக்கள் ரத்னங்கள் தனதானியங்கள் வயல்கள் வீடுகள் இப்படியாக இந்த உபாயங்களையும் இவைகளை உபாயம் அல்லது பயன் என்னும் நினைவை விட்டு திருவிக்கிரமனுடைய திருவடிகளிலே தாம் தஞ்சமாக புகுவதாக எம்பெருமானார் சாதிக்கிறார். 7, 8, 9 3 ஸ்லோகங்கள் பகவத்கீதையிலே இருந்து எடுத்து தம்மால் விடப்பட்ட எல்லா பொருள்களும் தமக்கு எம்பெருமானே ஆவான் என்று அருளுகிறார். துவமேவ மாதாச்ச பிதாத்வமேவ என்று சொல்லி 8வது ஸ்லோகத்திலே உலகிலுள்ள எல்லா சேத்தனர்களுக்கும் எல்லா உறவாகவும் இருப்பவன் ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத இந்த மாமாயனான இந்த எம்பெருமான் என்று விண்ணப்பிக்கிறார். 9வது வாக்கியத்திலே கீதா ஸ்லோகத்தை கொண்டே மறுபடியும் அனாதி காலமாக தவறு செய்து வரும் அந்த தாம் எம்பெருமானார் தன்னைத்தாமே அனைத்தியானுசந்தானம் செய்து கொள்ளுகிறார். இந்த விடத்திலே இன்று இந்த சரணம் புகுகிறேன், உன்னிடத்திலே உன் திருவடியை அடைகிறேன்,
இவைகளை நீ க்ஷமித்தருள வேண்டும், இந்த தடைகளை நீக்க வேண்டும் என்று பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார். மேலே 10, 11, 12 ஆகிய 3 ஸ்லோகங்களிலே தாம் பல அபராதங்களை செய்தவராகவும் சொல்லி 11வது ஸ்லோகத்திலே அனாதி காலமாக தமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விபரீத ஞானம், அதனாலே உண்டான விபரீத ஆச்சாரங்கள் இவைகளை க்ஷமித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து 12வது ஸ்லோகத்திலே இந்த அஜ்ஞானத்துக்கும் விபரீதமான ஆச்சாரத்திற்கும் காரணமாக இருக்கும் இந்த பிரகிருதியோட உண்டான சம்பந்தமான அந்த மாயை, அந்த தொடர்பை தாம் சரணாகதராகையாலே, அடியவராகையாலே இந்த பெருமாள் அவற்றை அறுத்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அனிஷ்ட நிவர்த்தியை இந்த 3 ஸ்லோகங்களிலே எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார். இனி மேலுள்ள ஸ்லோகங்களிலே 13வது ஸ்லோகத்திலே எம்பெருமானார் இந்த தாரக போஷக போக்யம் எல்லாமும் பிராபியம் பிராபகமும் வாசுதேவனே என்னும் உறுதியை உடைய மகாத்மாவான ஞானியாக தம்மை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். 14வது ஸ்லோகத்திலே பரபக்தி என்னும் மேலான பக்தியை தமக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அந்த பரபக்தியின் முற்றிய நிலையான பரஜானத்தை தமக்கு அருள வேண்டும், அந்த பரஜானத்தின் முதிர்ந்த நிலையான பரமபக்தியை தமக்கு இயல்பாக கொண்டவனாக ஆக்க வேண்டும் என்று 15வது ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். அந்த பரபக்தி பரஜான பரமபக்திகளை உண்டாகும் தலை சிறந்த அத்தாலே உண்டாகும் பகவத் அனுபவமும் பகவத் கைங்கரியமும் தமக்கு உண்டாக வேண்டும் என்று 16வது ஸ்லோகத்திலே எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார். மேலே 17, 18 ஆகிய 2 ஸ்லோகங்களும் எம்பெருமானாரிடத்திலே சொல்லும் விஷயங்களாக சொல்லியிருக்கின்றன. உம்மிடம் என்னை அடைவதற்கு எந்த உறுப்பான உபாயமும் இல்லாமல் இருந்த போதிலும், என்னை அடைவதற்கு விரோதியான எல்லா பாவங்களும் இருந்த போதிலும், விபரீத ஞானமும் விபரீத ஆச்சாரமும் விபரீத வாசனையும் பிரகிருதி சம்பந்தம் முதலானவையும் இருந்த போதிலும், துவயத்தை ஒரு விதத்தில் நீர் சொல்லினார், சரணாகதி மந்திரத்தை சொல்லிவிட்டபடியால் என்னுடைய நிர்ஹேதுக்கு கிருபையாலே உம்மால் அனுசந்திக்க பெற்ற அத்தனை அனுஷ்டங்களும் நீங்க பெற்றவராக, அத்தனை இஷ்டங்களும் அடைய பெற்றவராக உம்மை ஆக்குகிறோம் என்று பெருமாள் சொல்லுகிறார். இந்த வைபவங்களை 17, 18 ஆகிய 2 ஸ்லோகங்களிலே எம்பெருமானார் காட்டுகிறார். மேலுள்ளவற்றை அருளிய எம்பெருமான் 19வது ஸ்லோகத்திலே எல்லா துன்பங்களும் நீங்க பெற்று சரீரமுள்ளவரை உயிருள்ளவரை இந்த துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தித்து கொண்டு இந்த திருவரங்கத்திலேயே எழுந்தருளி இருப்பீர் என்று எம்பெருமான் அருளுகிறான். 20வது ஸ்லோகத்திலே சரீரம் விழும் சமயத்தில் நீர் விரும்பிய பரபக்தி பரமபக்தி பரஜானம் இதனாலே உண்டான நித்திய கைங்கரியம் முதலானவற்றை நிர்ஹேதுக கிருபையாலே தன்னுடைய எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையாலே அடைவீர் என்று சொல்லி 21, 22வது வாக்கியங்களிலே ராமகிருஷ்ண அவதாரங்களிலே தாம் சரமஸ்லோகமாக அருளினவத்தை காட்டுகிறான். அவைகளை சொல்லி அந்த சரமஸ்லோகங்களை அவருக்கு பிரமாணமாக காட்டி, எம்பெருமானாருக்கு பிரமாணமாக காட்டி, ராமோ திருநாபி பாஷத்தே சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச் யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியே தத் விரதம் மம சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டஹா என்ற வாக்கியங்களை அவருக்கு காட்டி, இதிலே உமக்கு ஐயம் வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். இது மயைவகி உக்தம் என்று சொல்லுகிறார். 23வதான கடைசி ஸ்லோகத்திலே, இந்த சரணாகதி கத்தியத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலே அவர் சிறிதும் ஐயமற்றவராக இந்த காரணங்களினாலே, மேற்சொன்ன காரணங்களினாலே என்னை அறிவது காண்பது அடைவது ஆகியவற்றில் சிறிதும் ஐயமற்றவராய் இனிது வாழ்வீராக என்று எம்பெருமானாருக்கு பெரிய பெருமாள் காட்டிக் கொடுக்கிறார். இத்தை கொண்டு இந்த முதல் கத்தியத்தை நிறைவடை செய்கிறார் எம்பெருமானார். சரணாகதி கத்தியத்தை நிறைவு செய்கிறார். மேலே ஸ்ரீரங்க கத்தியத்தில் சரணாகதி கத்தியத்திலே தாம் பிரார்த்தித்த விஷயங்களை, அந்த சொன்ன அர்த்த விசேஷங்களை சுருக்கமாக 7 ஸ்லோகங்களிலே விண்ணப்பம் செய்கிறார். அவற்றிலே திருவரங்க தெம்பெருமானிடத்திலே அர்ச்சாவதார ரூபியாக சௌலபியத்திற்கு எதிரணமாக இருக்கும் இந்த அழகிய மணவாளிடத்திலே நேரே பிரார்த்திக்கிறார். அபார கருணாம்புதே அனாலோசித விசேஷ அசேஷ லோகச்சரண்ய பிரணதார்த்திஹர ஆஸ்ரித வாத்சல்யைக மகோததே அனவரத விதித நிகில பூத ஜாதாத்ய
சத்யகாம சத்யசங்கல்ப ஆபத்சக காகுத்ஸ்த ஸ்ரீமன் நாராயண புருஷோத்தம ஸ்ரீரங்கநாத மமநாத நமோஸ்துதே என்று முடிக்கிறார். மூன்றாவதாக இருப்பது ஸ்ரீ வைகுண்ட கத்தியம். முதல் 2 கத்தியங்களிலேயும் எம்பெருமானார் அழகிய மணவாளிடத்திலே ஸ்ரீரங்கநாச்சியாரை புருஷகாரமாக கொண்டு பிரார்த்தனைகளை செய்கிறார். அதற்கு அழகிய மணவாளன் பதில் உரைக்கிறார். இப்படி இல்லாது மூன்றாவதான ஸ்ரீவைகுண்ட கத்தியமானது உபதேசத்தை போலே உள்ளது. அதாவது ஸ்ரீவைகுண்டநாதன் விஷயமாக தினந்தோறும் நாம் அனுசந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இந்த 6 ஸ்லோகங்களும் 6 வாக்கியங்களும். இந்த 6 வாக்கியங்களிலே மூன்றாவதாக மிகவும் நீண்டதாக இருக்கும் ஸ்லோகத்திலே அவனுடைய அந்த ஸ்ரீவைகுண்டத்தை இதிகாச புராணங்களிலே ஸ்மிருதிகளிலே சொல்லியுள்ளபடி வெகு ஆச்சரியமாக சுவாமி எம்பெருமானார் அதை விவற்றித்திருக்கிறார். அத்தோடு சேர்த்து இறுதி ஸ்லோகத்திலே எப்படி தியானிக்க வேண்டும் என்று அருளுகிறார். இந்த பெருமான் சகல மேன்மைகளையும் உடையவன், சர்வ கல்யாண குணங்களையும் உடையவன், சகல கல்யாண குணங்களையும் உடையவன். இப்படியாக இருக்கிறான் என்று நினைத்து அவனை விட்டு அகல நிற்க அவன் தன்னுடைய அழகான திருக்கண்களாலே அழைத்து புன்முறுவல் செய்து இங்கே வா என்று சொல்லி தம்முடைய அழகியதான திருவடிகள், சகல பாபங்களையும் துன்பங்களையும் போக்கவல்லதான திருவடிகளை தலையிலே வைத்தருளினதாக தியானம் செய்து அமுதக்கடலிலே, ஆறாத அமுதக்கடலிலே சர்வ அவயவங்களும் மூழ்கப் பெற்றவனாக சுகமாக இனிது இருப்பன் என்று சொல்லி நிறைவு செய்கிறார் சுவாமி எம்பெருமானார் இந்த கத்தியத்ரயத்தை. இந்த 3 கத்தியங்களையும் சுவாமி சாஸ்திர காதம்பரி என்று ரசிக்கும் நடையிலே கொண்டாடப்படும் விதமாக பக்தி பெருக்கோடு சுவாமி எம்பெருமானார் அருளியிருக்கிறார் என்று சாதித்திருக்கிறார். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலே சாதித்தபடி சொன்னபடி சரணாகதி மார்க்கத்தை தெளிவுபடுத்தும் விதமாக சுவாமி எம்பெருமானாருடைய இந்த கத்தியத்ரயமும் அமைந்துள்ளது. சிருஷ்டி காலத்திலே பிரம்மனை படைப்பது திருமால், அவனுக்கு வேதங்களை உபதேசித்து வைப்பதும் திருமால். இப்படிப்பட்ட திருமாலை மோட்சத்தின் பொருட்டு நான் சரணமடைகிறேன் என்று சொல்லுகிறது அந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தினுடைய வாக்கியம். அந்த வாக்கியத்தினுடைய சாரமாகவும் விரிவாகவும் அமையப்பெற்றது சுவாமியினுடைய கத்தியத்ரயம். எம்பெருமான் நம்மை உடையவன், நாம் அவனது உடைமை பொருட்கள். நமக்கு பரமபதத்தை அளித்து தான் இன்புறுவதற்காக அவன் பலகாலமாக சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், அதாவது படைத்தல் அழித்தல் காத்தல் முதலானவற்றை செய்து வருகிறான். இப்படிகளை செய்து வந்து அவனுடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய சந்தோஷத்திற்காக அவன் நம்மை படைக்கவில்லை, அவனுடைய சந்தோஷத்திற்காக படைத்திருக்கிறான். இந்த விஷயத்தை அறியாது அனாதி காலமாக நம்முடைய ஆனந்தத்திற்காக பாடுபட்டு வருகிறோம். மோட்சத்திலே நம்மை பெற்று அவன் உகப்பதே நமக்கு தலையான பேறு, அதுவே நமக்கும் ஆனந்தம் என்பதையும், அப்பேத்தை அழிப்பதற்கு அவனே உபாயம், நம் கையில் எதுவும் இல்லை, நமக்கு வேறு வழி இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக அவன் திருவடிகளிலேயே சரணம் புகுந்து, அதுவும் எப்படி சரணம் புகுகிறார்னால் ஸ்ரீரங்கநாச்சியாரை புருஷகாரமாக கொண்டு ஸ்ரீரங்கநாதனிடத்திலே சரணம் புகுகிறார். இப்படியாக அவன் திருவடிகளையே உபாயமாக கொண்டு இந்த பிரமாதமாகிற பேரானந்த பெருவீட்டை அழித்து இன்பம் அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படிப்பட்ட விஷயத்தை, வேதத்தினுடைய சாரத்தை சகலரும் அறிவதற்கு மிகவும் சுலபமாக சுவாமி எம்பெருமானார் அருளியிருக்கிறார். நம் புத்தூர் சுவாமி இந்த விஷயங்களை எம்பெருமானார் சாதித்த விதத்தை கடைசியாக சொல்லியிருக்கிற வேளையிலே இந்த விஷயங்களை நமக்கு சாதிக்கிறார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய சாரமாகவே கத்தியத்ரயத்தை சுவாமி நமக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த பரமபதத்தை அடைய வேண்டியதும் அவனுடைய ஆனந்தத்திற்காக, கைங்கரியங்கள் செய்ய வேண்டியதும் அவனுடைய ஆனந்தத்திற்காக. இந்த பரமபதத்தை அழிப்பதற்கு வேறு உபாயங்கள் இல்லை, அவனே உபாயம். நம் கைகளிலே எதுவும் இல்லை, அவனுடைய திருவடிகளே உபாயம். அப்படிப்பட்டவன் அந்த பரமபதத்தை அடைகிறான் என்று மேலான தத்துவங்களை அழகாக தொகுத்து கடைசி பக்தியிலே சுவாமி தொகுத்து அருளியிருக்கிறார். அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு மீண்டும் பல்லாண்டு பாடுகிறோம்.
அந்த சுவாமியினுடைய காலத்திலே அடியன் போன்றவர்கள் வாழ முடியாதது அடியவங்களுடைய துர்பாக்கியம். நம்மையும் வாழ்விக்கும் பொருட்டு பின்னாட்களிலே சுவாமியினுடைய கிரந்தங்கள் பலவும் ஏற்பட்டிருக்கின்றன. பரம காருணிகராக பின்னானார் வணங்கும் சோதி என்கிறா போல பின்னானவர்களும் சுவாமியினுடைய ஞான விசேஷத்தையும் பக்தி விசேஷத்தையும் அனுபவிக்கும்படியாகவும் நாமும் ஞானத்தை பெறும் பொருட்டு சுவாமி பல கிரந்தங்களை அருளியிருக்கிறார். அப்படி அருளிய பல கிரந்தங்களிலே அந்த சாகரத்திலே ஒரு திவலை போன்றது இந்த கட்டுரை. இந்த கட்டுரையிலேயே அந்த சாகரத்தினுடைய அளவை நமக்கு சுவாமி காட்டி கொடுக்கிறார். சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அஞ்ஞானியான அடியேன் இங்கே லீலா விபூதியிலே நித்திய கைங்கரியம் செய்தவர், பரமபதத்திலேயும் நித்திய கைங்கரியம் செய்து வரும் ஸ்ரீ உவே புத்தூர் சுவாமியினுடைய வைபவத்தை இந்த கட்டுரையின் கொண்டு விண்ணப்பிக்கும் பாக்கியம் அடியேனுக்கு ஸ்ரீ உவே ரகுராமன் சுவாமியினாலே கிடைத்தது. தரையல்லார் கைமாறிலேன். குற்றம் குறைகளை பொறுத்தருள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் மதுரகவிதாசன்.